27ஆம் தேதி இந்த மாதம் 2 நாளுக்கு முன்பு திருநெல்வேலி பாலங்கோட்டையில் 27 ஜூலை 2025 பிற்பகல் 2:30 மணி அளவில் கவின் செல்வ கணேஷ் என்கிற ஒரு இளைஞர், பட்டியல் சாதி தேவேந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் கொடூரமான முறையில் சுர்ஜித் என்கிற இளைஞரால் அருவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம். இந்த படுகொலை என்றது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுர்ஜித் என்ற பையனுக்கு வயசு 24 தான். படித்த பட்டதாரி பையன், ஆங்கில அறிவு உள்ள பையன், சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் புரிஞ்ச ஒரு பையன். அந்த பையனுடைய பெற்றோர்கள் 2 பேரும் காவல்துறையில் இருக்கிறாங்க. அக்கா சுபாஷினி சித்த மருத்துவர், நகர்ப்புறங்களில் வாழ்ந்த ஒரு பையன், 24 வயது இளைஞன். ஆனால் எல்லாம் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பெற்றோர்கள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அக்கா சித்த மருத்துவர். இப்படி இருக்கிற ஒரு நகநாகரிக ஒரு பையன் ஒரு அருவா எடுத்து ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு அருவாளை வெட்டி ஒரு இளைஞனை கொலை பண்ணுறான். அந்த அருவா வெட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துக்கு பின் கீழே ஒரு காயமும் இல்லை, எல்லாமே கழுத்து முகங்களில் தான் அந்த 4 அருவா விட்டு சம்பவ இடத்துல இறந்து போகிறான். இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. ரொம்ப 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 வேதனையாக இருக்குது. இந்த நாட்டில் கொடூரமான ஆணவ கொலை படுகொலைகள் நம்ம சம்பவங்களை பார்க்கலாம். உடுமலைப்பேட்டையில் 2016 சங்கரை நடு ரோட்டில் வச்சு ஒரு கூலிப்படை கொலை பண்ணாங்க பாருங்கள். ஒரு கொடூர படுகொலை நம்ம பார்த்தோம். அதே போன்று கோகுல்ராஜ், ஓமூரில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் திருச்செங்கோடில் தலையை வெட்டி ஆணுறுப்பை வெட்டி கொடூரமாக படுகொலையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அழகேந்திரன் படுகொலை அருப்புக்கோட்டையில் கடந்த வருடம் நடந்தது. அவனுடைய பிரைவேட் பார்ட்ஸ்லையும் தலையும் வெட்டி மருத்துவமனையில் கிடந்தான். நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்கு உடம்புல புழு போயிட்டு இருந்தது. இந்த கொடூர படுகொலை மாதிரி இந்த படுகொலை இல்லை, ஆனால் ஒரு 4 விட்டு அவன் இறந்து போகிறான். அப்போ எவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக ஒரு கூலிப்படை செய்வான் பாருங்க, ப்ரொஃபஷனல் கொலை, அந்த மாதிரி ஒரு படித்த இளைஞன் செஞ்சுருக்கிறான்றது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அந்த சுர்ஜித்துடைய அக்கா சுபாஷினி, இந்த பையன் கவின் என்கிற அந்த இளைஞனும் கிட்டத்தட்ட 2 பேருமே 10 வருடங்கள் ஸ்கூல்லேருந்து ஒன்றா பழகிறாங்க. கவினுடைய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. அவங்க தூத்துக்குடியில் வேலை செய்யும்போது அந்த பொண்ணு இங்கேருந்து படித்த பொண்ணு, அங்கேருந்து பழக்கம். 7 வருஷமாக காதலிக்கிறாங்க. 2 பேருக்குமே 27 வயசு. நெருக்கமாக காதலிச்சிருக்காங்க, எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நேற்று அவங்க அம்மா போய் நான் பார்க்குறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் போட்டு, நான் கட்டினா உங்கள் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், தயவுசெய்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டுறாங்கன்ற தகவலை அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போயும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வேண்டாம், உங்கள் ஜாதி வேறு, எங்கள் ஜாதி வேறு, உங்கள் ஆட்கள் சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்க அம்மாவே எச்சரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு கவினுடைய குடும்பம், கவின் இன்ஜினியர், ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இதில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 60,000 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. கவினுடைய குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலப்புலங்கள் நிறையா இருக்கின்றன. நான் கேள்விப்பட்டும்போது ஷாக்காக இருந்தது. 10 கோடி ரூபாய் கிட்ட அவங்களுக்கு நிலங்கள் இருக்குது. அவங்களுக்கும் அவங்க உடன்பிறந்த தம்பிமார்களுக்கும் 10 கோடி ரூபாய்க்கு நிலம் இருக்குது, நிலங்கள் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான சாஃப்ட்வேர் கம்பெனியில் அந்த பையனும் வேலை செய்கிறான். இப்படி இருந்து இந்த ஜாதி எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க தாத்தா, கவினுடைய தாத்தாவுக்கு காலில் விழுந்து அடிபட்டுட்டாரு அப்படின்னும் போது திருச்செங்கோடில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை நீ அவரை இங்கே கூப்பிட்டு வாங்க, எங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கான். இந்த கவின், அவங்க அம்மா தமிழ்ச்செல்வி, கவினுடைய தம்பி பிரவீன், கவினுடைய தாய் மாமா ஒருத்தர், 4 பேரும் போகிறாங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது. அவங்க அக்காவை பார்க்க அங்கே வரான். யார் அந்த பையன் கரெக்டாக வரான். வந்தவன் இந்த பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, எங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்றான். இவனும் நம்பி 2 வீலரில் போகிறான். குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த பாளையங்கோட்டை அருகில் அந்த வண்டியை நிறுத்தி, நீ எப்படா எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆபாசமாக பேசி ஜாதி சொல்லி திட்டி அங்கே ஒரு கத்தியை மறைச்சி வச்சுருந்து விட்டுறான். ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா,
ஏதாச்சும் அக்காவை பார்க்க வரவன் அங்கே கவின் அவங்க அம்மா எல்லாரையும் பார்க்க எப்படி வந்தான், இந்த கத்தி எப்படி அங்கே திட்டமிட்டு மறைச்சு வச்சான்றது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இப்போ கொலை வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க, SCST வழக்கும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்காங்க, கவினும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒசூரை சேர்ந்த தலித் இளைஞர் நந்தீஷும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணு சுவாதியும் காதலிச்சு இருந்துட்ட போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சுவாதியின் பெற்றோர்கள் அந்த 2 பேரையும் கொலை செய்து, அந்த பொண்ணு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் எப்படி ஒரு ஒரு அந்த பையனுடைய ஜாதியை சொல்லி இவன் குழந்தை எப்படி உன் வயிற்றில் வளரலான்னு சொல்லி அந்த வயிற்றையை கிழித்து கொண்டு போய் குளத்தில் போட்டாங்க. அந்த பணம் வந்து கர்நாடகா பக்கத்தில் மாண்டியா பக்கத்தில் ஏரியில் மேன்ட்டு இருந்துச்சு. அப்போது இப்போதைய முதலமைச்சராகக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம், இந்த காட்டு மிராண்டி தனத்தை பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னு சூழிருத்தார். அதற்கான வீடியோவும் இருக்கு. கடந்ததோட என்ன சொல்றாரு, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லைன்றார். இது ரொம்ப எனக்கு வேதனை அளிக்குது. சரி, 2017 இதுவரை இந்த சம்பவத்தோடு 65 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதனுடைய பட்டியல் எங்ககிட்ட இருக்கு. 65 ஆணவ கொலைகளில் 58 இன்சிடென்ட், அதில் சில ஆணவ கொலை 2 பேர் செஞ்சிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. 65 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கு. இப்போ அதில் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றாரு, அதான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டம் போதாதான்னு கேட்குறாரு. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டவன் SC-யா இருந்தால் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஃபைல் பண்ண முடியும். இப்போ நடந்த இந்த படுகொலையில் இப்போ BC-க்குள்ளே நடக்கிற ஆணவ படுகொலையை எந்த சட்டத்தில் போடுவீங்க? SC சட்டத்தில் போட முடியாது. SC-களுக்குள்ளே நடக்கும் ஆணவ படுகொலை அதுவும் என்ன பண்ண முடியாது, தனி சட்டம் போட முடியாது. இன்னொன்று, அந்த பொண்ணு வந்து BC-யா இருந்து பையன் SC-யா இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்ப உறுப்பினர் தான் பெண்ணை கொலை பண்ணுறாங்க பாருங்க, அதுலேயும் SC/ST சட்டம் போட முடியாது. அப்ப ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனிச்சட்டம் தேவைன்றது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 75 தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இதுவரை உச்ச நீதிமன்றங்களையும் உயர் நீதிமன்றங்களையும் ஆணவ கொலைக்கு கண்டித்து. குறிப்பாக 2018 சக்தி வாகினி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் விரைவில் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 20 கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு ஃபாலோ பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் தெரியல. இப்படி ஒரு சைலண்ட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல. இதுவரை முதல்வர் வெளிப்படையாக இது கண்டிக்கல. அஜித்குமார் போன மாதம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொல்லப்பட்டார் காவல் நிலையம் நம்ம பக்கத்தில். இந்த மாதம் 27ஆம் தேதி இவன் கொல்லப்படுறான், தம்பி கவின் கொல்லப்படுறான். அங்க போன் போட்டு சாரிமான்னு சொன்ன முதலமைச்சர் இங்க போன் போட்டு அது சாரி வரல. அமைச்சர் பெருமக்கள் ஒருத்தவங்க கூட வீட்டில் வெட்டி பார்க்கல. மாவட்ட ஆட்சியர் போகல. SC/ST சட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் போகணும்னு சட்ட ரூல்ஸ் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் இதுவரை போகல. இந்த படுகொலை நடந்த இடம் வந்து திருநெல்வேலி சிட்டியில் வர்றதுனால கமிஷனர் இதுவரை ஸ்பாட்டுக்கு போகல. இப்போ அவங்க வந்து இன்றையோட 4வது நாள் என்ன பண்றாங்க, 3வது நாள் எங்களுக்கு பாடியை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்கன்றதா அவங்க பிரதான கோரிக்கை. யார பெற்றோர 2 பேருமே போலீஸ். FIR-ல 2 பேரோட பேர் வருது, அக்யூஸ்ட் லிஸ்ட்ல 2 பேர் பேர் இருக்கு. கைது செய்வதில் என்ன தயக்கம் நான் கேட்கிறேன். அது பெற்றோர் சொல்றாங்க, அந்த பொண்ணு தான் வந்து என் பையனை வந்து கூப்பிட்டுச்சுன்றாங்க. நான் ஒரு ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விமனை நம்ம குறை சொல்லக்கூடாது, மாற்று கருத்தில் அந்த பொண்ணு மேலே வந்து அந்த பொண்ணு ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டது நம்ம சொன்னாலும் கூட அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக சொல்லணுமா இல்லையா, ஏஸ் நான் அவனை காதலிச்சேன், நெருக்கமாக இருந்தோம். வெளியில சமூக வலைதளங்களில் ஊடகத்திலையும் வராத பல அவங்களோட நடந்த உரையாடல்களை நேற்று அவங்க அம்மா என்கிட்ட காட்டினாங்க, வாட்ஸ்அப் சாட். அந்த ரொம்ப நெருக்கமாக 2 பேரும் பேசியிருக்காங்க. அது பொது வெளியில் பகிரவும் முடியாது, பகிர்ந்து கொள்ளவும் முடியாது.
அது பகிர்ந்து கொள்வது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அருவருக்கத்தக்க செயல். அது வந்து வெளியில் பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது. வேணா அது கோர்ட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கும். அவ்வளோ வலுவாக அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து போய் சொல்லிக்கணுமா இல்லையா, நான் காதலித்து உண்மைதான். எப்படி நம்முடைய கோவில்ராஜ் வழக்கில் ஜஸ்டிஸ் சம்பத்குமார் அந்த பொண்ணை சொன்னார் பாருங்க, நீ வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த செய்தியில நீயும் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதே நாங்களும் சொல்றோம். எனக்கு தெரியல, 27 வயசு ஆகுது, இல்லை சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, 18 வயசுக்குள்ள குழந்தையா இருந்தா பரவாயில்ல, 27 வயசு ஆகுது, காதலிச்சிருக்கிற அப்படின்னா உங்க வீட்டு எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி ஒரு பையனை இன்னைக்கு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது சொல்லணுமா இல்லையா? அப்ப போலீஸுடைய நடவடிக்கையும் வந்து மெத்தனமாக இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், ஏற்கனவே பல பரிந்துரைகளை சொல்லப்பட்டது தான். திருநெல்வேலியில ஒரு குறிப்பிட்ட சாதி போலீசார் அங்க மிகுதியா இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சாதி. இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட அந்த காவல் ஆய்வாளரும் கூட அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பரிந்துரைகள்ல எந்தெந்த பகுதியில் பெரும்பான்மை சாதி உள்ள சமூகத்தை சேர்ந்த போலீஸ்காரர் அங்கேயே வச்சிருக்க கூடாது, அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க இருக்கு. இப்ப திருநெல்வேலியில தெற்க வந்து சில டாமினன்ட் காஸ்ட் இருப்பாங்க, அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் சில டாமினன்ட் காஸ்ட் இருக்கும். நமக்கு என்ன ஜாதின்றது உங்களுக்கு புரியும். வடக்க எந்த சமூகம் வந்து இதா இருக்கா, அப்ப அந்த போலீஸ்காரன் தான் இருப்பான். இப்ப இவங்க எல்லாரும் ஒரே சமூகம். இது 30 ஆண்டு வருட இந்த ஆணவ கொலை வழக்கில் இதான் முதல் முறை ஒரு காவல் தம்பதியர் அவங்க குடும்பம் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்றது இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இதுவரை வந்து போலீஸ் ஃபேமிலியில் ஒரு ஆணவ கொலை வந்து இல்லை, இதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ அவங்களுக்குள்ள வந்து அதில் இருக்கும்போது போலீஸ் எப்படி, ஸ்டேட் போலீஸ் வந்து இது வந்து எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. அதனால தான் நம்ம இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு நாங்கள் கொடுக்கணுன்றோம். உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணை பண்ணணுன்றது நம்ம முக்கிய ஒரு பரிந்துரையாக இருக்குது. ரெண்டு என்ன பரிந்துரை அப்படின்னா, ஒரு சைலன்ஸ் வந்து இருக்குல்ல, ஸ்டேட்டுடைய ஒரு சைலன்ஸ். நான் பச்சையாக சொல்கிறேன், அஜித்குமாருக்கு எல்லாரும் குரல் கொடுத்தது என்ன, அஜித்குமார் எங்களை பொறுத்தவரை அஜித்குமாரும் நவீன் ஒரே ஜாதி தான், ஒரே சமூகம், ஒன்றா நாங்கள் பார்க்குறோம், ஒரே தம்பி மாதிரிலாம் பார்க்குறோம். ஆனால் ஸ்டேட்டும் சிவில் சமூகமும் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்க. அஜித்குமார் கொடுக்கப்பட்ட நிவாரணம், அஜித்குமாருக்கு கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன், அவருக்கு கொடுக்கப்பட்ட நடவடிக்கை, அமைச்சர் பெருமக்கள் போய் அந்த இடத்துல விசிட் பண்ண போக்கு, முதலமைச்சர் போன்ல பேசின விஷயங்கள், அந்த நிவாரணத்தொகை உடனடியாக 12,000 இருந்துச்சு, 15,000 25,000 இன்னும் கூட கூட கொடுக்க தயாராக இருக்கணும், நீதிமன்றம் உத்தரவு போடுது. 5 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கே வந்து கைது பண்றாங்க. உடனே சிபிஐ விசாரணை அன்னைக்கே மாற்றப்படுது. சிறப்பு படை போலீஸ் வந்து இனிமேல் இருக்காதுன்னு அன்னைக்கு டிக்ளேர் பண்றாரு டிஜிபி. அரசு வேலை கொடுக்குறாங்க, எஸ்சிஎஸ்டி வேலை உடனே கொடுக்கப்படுது. இங்க என்னன்னா காக்கா குருவி கூட எட்டி பார்க்கல. அந்த நேற்று போய் பார்க்குறேன், அந்த ஆறுமுகமங்கலத்தில் வந்து நான் இருக்கிறேன், ஒரு ஆள் கூட அங்கே வந்து எட்டி பார்க்கல. ஏதோ ஒரு டிஎஸ்பி வந்தார், அவர் கூட சொன்னார், நாங்கள் விசாரிக்க கூப்பிட்டேன், சம்மன் எங்கன்னு கேட்டேன், சம்மன் எங்கன்னா முழிக்கிறாங்க, சம்மனே கொடுக்கப்படலை. அப்புறம் அந்த பையனுடைய ஃபோனை வந்து என்ன பண்ணணுன்றாங்கன்னா, அந்த ஃபோனை வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போடுறது தம்பியே தெரியும், அதனால் உங்கள் தம்பியை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் செக் பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி டெக்னிக்கல் ஆஃபீஸில் வரவழைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுடுங்க. போலீஸ்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும், அதை மறைக்க முடியும். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி வழக்கில் அவருக்கு தெரியாமலேயே வந்து லேப்டாப்பில் சில டாக்குமெண்ட்டை புகுத்துனதெல்லாம் உண்டு போலீஸ்காரங்க, நமக்கு அதெல்லாம் உதாரணம் இருக்குது. அதே மாதிரி தான் இவருடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அழித்து வைக்க முடியும். நீங்கள் தயவு செய்து வந்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் நாங்கள். ரெண்டாவது, பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தெரியலன்றாங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு எங்களுக்கு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் தேவை, அது டீம் ஆஃப் டாக்டர்ஸு போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்க்குறது. சரி, இங்கே ஒரு கமிஷன் இருக்குல்ல, எஸ்சிஎஸ்டி கமிஷன், மாநில எஸ்சிஎஸ்டி கமிஷன் ஒரு கமிஷன் போட்டு வச்சுருக்காங்க.
இதுவரை அந்த கமிஷன் அங்கே விசிட் பண்ணல. இதுவரை அந்த கமிஷன் வந்து இந்நேரம் வந்திருக்க வேணாமா? இது எவ்வளவு பெரிய நேற்று இருந்தா சமூக வலைதளங்கள்ல அந்த இஷ்யூ வந்து பெருசா போயிட்டு இருக்கு. நேற்று இருந்தா மெல்ல எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று இரவு தான் கொஞ்சம் தூக்கத்திலிருந்து நம்ம வீரமணிலாம் எழுந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மாதிரி மெல்ல இப்போதான் அது போகுது. அப்போ இந்த ஸ்டேட்டுடைய ஃபெயிலியர் தான் நான் சொல்ல வரேன். நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். திருநெல்வேலி, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, மதுரை போன்ற இடங்களை காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்னு டிக்ளேர் பண்ணுற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அதிகமான வன்கொடுமை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தடுக்கிறதுல ஸ்டேட் மெக்கானிசம் சுத்தமாக தோத்து போச்சு. அதுலேயும் அட்ராசிட்டி சம்பந்தமாக எஸ்சிஎஸ்டி மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது ஸ்டேட்டுடைய கரிசனை, ஸ்டேட்டுடைய கருணை, அந்த 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 அக்கறை, தோழமை வந்து சுத்தமாக இல்லைன்றதான் வந்து வருத்தமாக இருக்குது. அது ரொம்ப இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து இது சிபிஐ விசாரணை பண்ணணும் நம்ம ஒரு முக்கிய கோரிக்கை, பிரதான கோரிக்கையாக வைக்கிறோம். ரொம்ப இந்த பில்லு கூட, ஆணவ கொலைக்கான தனி பில்லு கூட இப்போ நாங்கள் என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா, என்ஹெச்ஆர்சியும் நேஷனல் லா கமிஷனும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் எஸ்சிஎஸ்டி கமிஷன், நேஷனல் விமன் கமிஷன், நேஷனல் மைனாரிட்டி கமிஷன், நீங்கள் 5 கமிஷனும் இணைந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கூடிய நாங்களே இந்த டிராஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த 27 பக்க டிராஃப்ட், அட்லீஸ்ட் அந்த டிராஃப்டையாவது உள்வாங்கிட்டு பார்லிமெண்ட்ல டேபிள் பண்றதுக்கு, விவாதம் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை எடுங்க நான் சொல்ல வரேன். நான் தமிழ்நாட்டில் நடந்த இந்த கடந்த 30 ஆண்டு கால வரலாற்றில் 7 ஆணவ கொலைகளுக்கு தான் சாதகமான தீர்ப்பு செஷன் கோர்ட்டில் கிடைச்சிருக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு வழக்கு வந்துட்டு திருநெல்வேலி கல்பனா கேஸு, உடுமலைப்பேட்டை சங்கர் கேஸு, அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் அமிர்தவல்லி, நாகப்பட்டினம் அபிராமி, கோகுல்ராஜ் வழக்கு, கண்ணகி முருகேசன் வழக்கு, இறுதியாக இந்த வருடம் கிடைத்த மேட்டுப்பாளையத்தில் இருந்த வர்ஷினி கனகராஜ், இந்த 2 பேர் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் இந்த 7 வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவே அப்பீலில் அவங்க போகிறாங்கன்னா முக்கிய குற்றவாளி விடுதலையாக செய்யப்படுறாங்க, தண்டனையுடைய வீரியம் குறையுது. ஒரு வேளை லைஃப் கொடுத்துருந்தா 5 வருஷமாக மாறிடும், மனநிலை கொடுத்துருந்தா லைஃபாக வந்து மாறுது. அந்த அப்பீலுக்கும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, ஸ்டேட்லேருந்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கிறதுல வந்து ஒரு கோட்டையை வந்து விடுறாங்க. அதனால் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த சமூகத்தில் நன்கு படித்து ஒரு பிஇ படித்த, பொருளாதாரத்திலையும் அந்தஸ்திலையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எல்லாம் இருந்தும் அவனுக்கு வந்து ஒரு காசு இருக்குன்னா, அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெட்டுறான், கூலிப்பட கூட கிடையாது. நம்ம எல்லாம் சொல்லுவோம் பாருங்க, படிக்காத வெட்டுறான்னு. படித்தவன் தானே வெட்டினா, எல்லா நவநாகரிகங்களையும் உள்வாங்கணும் தானே வெட்டியிருக்கிறான். ஸோ இந்த நிலையில் தான் இது இந்த கொடுமையான இருக்குது. அதே மாதிரி இந்த சக்தி வாகனி வழக்கில் கொடுக்கக்கூடிய 20 கைட்லைன்ஸ் இருக்குது கோர்ட்டில். 2018 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் 20 கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அட்லீஸ்ட் இந்த 20 கைட்லைன்ஸை உடனடியாக நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டு, குறிப்பாக கலெக்டரு, எஸ்பி, சிஓபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு அனுப்பி வச்சு நீங்கள் எல்லாரும் அந்தந்த மாவட்டங்களை இது நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லணும். அந்த 20 கைட்லைன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்புளுக்கு த்ரெட் இருந்துச்சா உடனே இமிடியேட்டாக அங்கே போய் ரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க. ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பாதுகாப்பு மையங்களை உருவாக்குங்க. அந்த அங்கே இருக்கக்கூடிய அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டவிரோத கூடிய போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 144 போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதில் ஈடுபடுறாங்க பாருங்கள் அதிகாரிகள், அவங்களுக்கான பயிற்சி கொடுங்க. வேண்டுமென்றே கடமையை புரைக்கின்ற அதிகாரிகளுக்கு 6 மாதம் வரை தண்டனை கொடுங்க, அவங்களுடைய பணியிட நீக்க செய்யுங்கன்றதெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக கொடுத்த இதில் வந்து முக்கியமான தீர்ப்புகளாக இருக்குது. 20 கைட்லைன்ஸ் அதை நடைமுறைப்படுத்துகின்றது உச்ச நீதிமன்றம் இருக்குது. நான் கேட்குறேன், நீதிமன்ற அவமதிப்புன்னு பேசிட்டு இருக்கோம்ல, தமிழ்நாடு அரசே இது பண்ணலையா? அப்போ நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? உச்ச நீதிமன்றம் போட்ட 20 கைட்லைன்ஸை தமிழ்நாடு ஃபாலோ பண்ணலன்ற நான்
உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக தமிழக அரசு நடக்குதுன்னு சொல்லி ஸ்டேட் மேல அவமதிப்பு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்க சோமோட்டோ எடுத்து எடுங்கன்ற நானே. நீங்க கொடுத்த கைட்லைன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வைக்கிற ஏதோ நீங்க கொடுக்குற ஒரு ஆர்டர் போடுறீங்க. இந்த ஆர்டர் எந்த ஸ்டேட்டை செயல்படுத்தல அப்படின்னா அப்போ இந்த ஆர்டர் சரியா செயல்படுதா என்பதை கண்காணிப்பதற்கு என்ன செக் மெக்கானிசம் நமக்கு இருக்கு? அட்லீஸ்ட் அதுவாது நீங்க பண்ணுங்கன்றதான் நம்முடைய டிமாண்டா நாங்கள் வைக்கிறோம். இல்லை, அப்படி ஒரு செய்தி வந்து ஒரு தினசரி பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த செய்தி வந்து உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. அந்த செய்தி உண்மையா போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்கு. போலீஸ் தரப்பில் சொன்னாங்களா இல்லை அந்த பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளரே வந்து சாதி பாசத்தில் எழுதினாரா என்றது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா அது போலீஸ் மறுத்துக்கணுமா இல்லையா? இப்போ எனக்கு அது தெரியல அப்படின்னும் போது நீங்கள் ஏன் நம்ம இவங்க வழக்கில் வந்து சங்கர் கேஸில் வந்து கௌசிலா வந்து நிற்கலையா? கடைசி வரை நின்னாங்களே. கோவில்ராஜ் வழக்கில் அந்த பொண்ணு போயிடுச்சு. நான் இவர் நம்ம தர்மபுரி இளவரசன் கேஸில் அந்த பொண்ணு அப்படி தான் வந்து திருப்பி ஜகா வாங்கிச்சு. இந்த பொண்ணு அப்படி பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து என்ன செய்ய முடியாது. இப்போ அட்லீஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை 164 ஸ்டேட்மெண்ட்டாவது வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வரேன். நான் இப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான் போகும். செத்து போனது இவங்க குடும்பம் தானே. இவங்க கவினுடைய அம்மா டீச்சர், ஸ்கூல் டீச்சர். கவினுடைய அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். போய் எந்த விதமான ஆக்ஷன் இல்லை. நேற்று கேட்குறேன் அந்த டிஎஸ்பி, ஏன் சார் அவங்க பேரண்ட்ஸை கைது பண்ணுற என்ன சிக்கல் இருக்குன்னா எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல சார். இது என்ன பேச்சு இது? ஏங்க ஒருத்தன் வந்து எஃப்ஐஆர் கண்டென்ட்ல இருக்கு, ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவன் சதியில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்கிறீங்க. அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதா சார் அந்த ஃபோனை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவங்க அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அப்ஸ்காண்டிங்ன்றீங்க, அடுத்தது எவிடன்ஸ் கிடைக்கலன்றீங்க. எதுக்கு இந்த ரெட்டை வேடைன்னு கேட்குறேன் நான். அப்போ நீங்களே அப்ஸ்காண்டிங்கில் போக சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இருக்கு, கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து முழுமையாக சொல்கிறாங்க. அவங்க அப்பா பலமுறை மிரட்டியிருக்காரு. மைனர் இல்லை, அவங்க அப்பா வந்து இவனை பலமுறை மிரட்டியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்றதான் சேட் பண்ணியிருக்கு. அது இருக்கு, அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அவங்க ஃபாதர் வந்து மிரட்டினது வந்து அவர் அது வந்து சொல்லியிருக்காங்க தம்பிட்ட. அவங்க அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நீ பேசாதேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. பேசாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்ன பிறகு தான் இப்போ தான் வெளியில் வருது. அந்த பையனுக்கு அண்மையில் நடந்த பர்த்டேக்கெலாம் அந்த பொண்ணை போய் மோதிரலாம் அந்த ஃபோட்டோலாம் வந்துச்சு. நேற்று அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க. நான் தான் சொன்னேன் தயவுசெய்து இது கான்ஃபிடென்ஸ்லாம் வைங்கன்னு தான் சொன்னேன் நான். அது எப்படி பரவச்சு எனக்கும் தெரியல. ஏன்னா இன்னும் நிறைய புகைப்படங்கள் இருக்காங்க. வெளியில் வந்ததை விட நிறைய புகைப்படங்கள் இருக்குங்க, நிறைய சாட் கான்வர்சேஷன் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கான விஷயங்கள் இருக்குது. அவங்க அப்பா கடுமையாக மிரட்டினான்னு இருக்குது. நான் அவங்க நடந்த பர்சனல் கான்வர்சேஷனை வந்து இப்போ இங்கே சொல்ல முடியாது. அந்த பர்சனல் கான்வர்சேஷனுக்குள்ளேயே அவங்க ஃபேமிலியுடைய இன்டென்ஷன்ஸ் அல்லது இருக்குது. ஏன்னா அது கோர்ட்டுக்கான டாக்குமெண்ட், அது அவங்க கையில் இருக்குது, அவங்க அப்பா அம்மா கையில் இருக்காது. இல்லை போகணும் இல்லைங்க, அவங்க தானே அவர் தானேங்க வந்து இப்போ நீங்கள் SC/ST நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்டுடைய மேண்டேட்டில் அந்த பகுதியினுடைய காவல்துறை தலைவராக இருக்கிறவரும் கலெக்டராக இருக்கிறவங்க ஸ்பாட்டுக்கு போகணுன்னு இருக்கு. ஸ்பாட்னா இன்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு இல்லை, ஃபேமிலியை போய் மீட் பண்ணணுன்னு இருக்கு. போகலை அவர். சுர்ஜித் தரப்பு ஃபேமிலியில் யாருமே இல்லையே, எங்கே நீங்கள் மீட் பண்ண முடியும்? அவன் உள்ளே இருக்கிறான், அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறாங்க. இவங்க போலீஸ் கொடுத்தபடி அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு இல்லை. அவங்க தரப்பில் கருத்து சொன்னால் நம்ம எல்லாரும் ஏற்றுக்க தான் போகிறோம். இல்லை என்ன இருக்குது அவங்க தரப்பில் என்ன கருத்து? கொலை தானே. கொலைக்கு பிறகு கருத்து வந்து என்ன பிரயோஜனம்? உயிர் இல்லையே, என்ன வேணால் கருத்து சொல்லிட்டு போகுது.
இல்லை அந்த பொண்ணு முன்மரா இப்போ மர்டர்ன்றதில் வந்து அந்த பையனை இன்வால்வ் ஆயிருக்கான்றது தான் கான்ஸ்பிரன்சி தான் இதில் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. கான்ஸ்பிரன்சி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இதில் வந்து சதீருக்கு வந்து உரையாடல் இருக்குது, ஃபோன் உரையாடல் இருக்குது. அவங்க தம்பிக்கிட்டே வந்து சில விஷயம் நடந்தது வந்து இப்போ தான் அவங்க அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு அந்த அவருக்கு ஒரு அந்த தம்பிக்கு ஏற்கனவே ஒரு காலில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு கவினுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க அம்மா சென்னையில் போயிருக்கும்போது இந்த பொண்ணு அங்கே பார்க்க வந்திருக்கு. அப்போ நீ எதுக்குமா இங்கே வந்தேன்னு கேட்டிருக்காங்க. நீ எதுக்குமா இங்கே வந்த? இல்லை நான் சும்மா நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உரையாடல் வந்து அங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபோட்டோஸ் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இருக்குது. இல்லை பெரும்பாலும் அவங்க தான் இருக்காங்க. எந்த டாமினன்ட் காஸ்ட் இருக்காலும் அவங்க. நான் என்ன சொல்கிறேன், போலீஸார் வந்து அதே ஜாதிய மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு 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 பிளாங்காக சொல்ல விரும்பல. அங்கே இருக்கிற ஜாதிய சக்திகளும் அரசியல் சக்திகளும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்ற. இவன் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவனுக்கு உணவு தாண்டி அது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸுக்கான வரும் அது. அதனால தான் ஏற்கனவே கூட அவங்க நம்ம சுமிதானோட ஒரு புக் எழுதுனாங்க, புரோக்கன் பீப்புள்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அந்த தலித் அட்ராசிட்டிஸ் பற்றி. அப்போ அவங்க வச்ச 98 வச்ச மிக முக்கியமான பரிந்துரை குறிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சாதி சேர்ந்த போலீஸாக இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க அது மாற்றப்படணுன்றது. அது யாரும் செயல் வடிவமாக கொண்டு வரல. அது ப்ரெசென்ட்லேயே அப்படி தான் இருக்குது. அதில் என்ன சந்தேகம்? ப்ரெசென்ட்லேயே அதே தான் இருக்குது. அந்த நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற போலீஸை தூக்கி வட மாவட்டத்துக்கு கொஞ்சம் பேரை போடுங்க, கொஞ்சம் பேர் மேற்கு போடுங்க, கொஞ்சம் கிழக்க போடுங்க, அங்கே இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் பிரித்து போட்டால் தானே அவங்க பகிர்ந்தளிச்சு அங்கங்கே போய் பொசிஷனில் இருக்க முடியும். அந்த நிலைமை இருக்குது. அது வந்து குறுக்கீடு பண்ணுது. இவங்க நான் சொல்லலை, ஏற்கனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உள்துறை அமைச்சகம் நடத்தின ஒரு ஆய்விலேயே சொல்கிறாங்க, போலீஸுக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று கரப்ஷன், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றாங்க. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் ஒன்று வந்து காஸ்டிசமும் இருக்குது, உள்ளே இருக்க குறியீடு இருக்குன்றாங்க. அப்போ அதை கலையணும்னா இது அட்லீஸ்ட் வந்து முதலமைச்சர் கணக்கெடுங்க. எஸ்ஐயில் யார் என்னென்ன ஜாதி இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் என்ன ஜாதி இருக்கிறாங்க, டிஎஸ்பி என்னென்ன ஜாதி இருக்கிறாங்க, ஏன் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அப்படி ஒன்றும் இது என்ன பேர் ஜாதி இல்லாத நாடா இது இருக்கும்ல, என்னென்ன ஜாதிகாரர் இருக்கான்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து இந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், இந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ பேர், 1600 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது தமிழ்நாட்டில், கணக்கு எடுத்து அதை மாற்றி விடுங்க. நமக்கு பிடிச்ச கலெக்டர், மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கலெக்டரே நம்ம மாவட்டங்களையும் மற்ற மாவட்டங்களையும் ஒவ்வொருத்தரும் கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அப்படி தான் நடக்கும்.